ஹாய் காய்ஸ், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம். அதுக்கு தேவையான சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து எடுத்துருக்க பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் வாழைப்பழம் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. ஒயிட் சக்கரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், ஒயிட் சக்கரை போடக்கூடாது. வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு வந்து நாட்டு சக்கரை, பாம் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து திராட்சை, இதெல்லாம் வந்து ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பஞ்சாமிர்தம் எளிமையான முறையில் சிவபெருமானுக்கு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இது பார்த்திங்கன்னா. இது வந்து சந்தன அபிஷேகம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி அடித்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஸ்படிகலிங்கம் இருக்குது, 2 ஸ்படிகலிங்கம். அதுக்கப்புறம் இந்த பெரிய லிங்கம் வச்சுருக்கோம். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் அபிஷேகம் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகத்தை வந்து சந்தனமும் பண்ணியாச்சு, மஞ்சளும் பண்ணியாச்சு. 5 அபிஷேகம் தான் வந்து பார்த்திங்கன்னா. 5ன்றது வந்து ரொம்ப நல்லது இல்லையா? அது 11 கூட பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், பன்னீர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், மஞ்சள், பஞ்சாமிர்தம் 5 அபிஷேகம் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமாக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறீங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு என்னென்ன வாங்கி தரீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ண முடியலன்னா கோவிலுக்கு ஏதாச்சும் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருவோம். சந்தனம், பால், தயிர் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருவோம். ரொம்ப சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம். இது வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து நம்ம சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் அது விநாயகருடைய பிளேட் வந்து அந்த சில்வர் தட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த தட்டில் தான் வந்து நம்ம வச்சு அப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா கோவிலில் கூட தருவாங்க வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு பக்தருக்கு வந்து குருக்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து இது சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கடவுளுடைய அருள் இல்லையா. அதுக்கப்புறம் சந்தனம் வந்து இது 3 தலைமுறையாக இருக்குது. சந்தன கல் வந்து எங்கள் வீட்டில் இது கல் வந்து கீழே வந்து இழைக்கிறது. இப்படி தான் நாங்கள் இழைச்சி சந்தனம் போட்டு சாமிக்கெல்லாம் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. டுடே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை, அப்படியே டைரெக்டாக லஞ்சு தான் செஞ்சுட்டேன். மழை வர சரியான மழை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் தேங்காய் ரைஸ் வந்து கோகனட் ரைஸு, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து செஞ்சுருக்கேன், எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ். இது ரெண்டுமே எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து லைட்டாக சேர்ப்பேன் மேங்கோ ரைஸில். அதுக்கப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு பதில் வாழைக்காய் வறுத்துருக்கேன். அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரச சாதத்துக்கும் வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரைஸ்க்கும் வந்து லெமன் ரைஸ்க்கும் கோகனட் ரைஸ்க்கும் மேங்கோ ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ நான் வந்து எடுக்கல, செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக எடுத்த வீடியோக்குள்ளே போனால் எடுக்கிறதுக்கு. சரி, அதனால என்ன டைம் கிடைக்கும்போது இன்னொரு நாளைக்கு நான் வந்து எப்படி செஞ்ச ரெசிபின்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டி ரைஸு செஞ்சுட்டு அது கூட வந்து வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருந்தது. மலைக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மழையோடு அந்த ஃபீல் சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களாம் வந்து என்ன லஞ்ச் இன்றைக்கி வந்து டுடே சாப்பிட்டீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.